ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வைரலாக பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத அதிரடியாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய நிறை குறைகள் இருக்கும். அந்த நிறை குறைகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடியது எல்லாமே விதினால் அப்படின்ட்டு நினைக்கிறோம். விதியை தாண்டி நமக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் தான் நடக்குது. கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்தை தர மாதிரி இருக்கும். அந்த வகையில் இப்போ ஜூன் கடைசியாக கிரகங்கள் எப்படி மாறுதோ அது ஜூலையில் பலன்களாக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பெரிய மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுவாக கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கைகள் தான் காரணம். குறிப்பாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி பௌர்ணமி திங்கக்கிழமை வந்திருக்கு. அதோடு சேர்த்து நிறைய கிரகங்களும் மாறுகிறது. அதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்து இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. மெயினாக கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகள்லேருந்து தப்பிப்பதற்கு உங்கள் ராசிக்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல உங்களுக்கு பரிகாரம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா பணவரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணவரவை அதிகரிக்க உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் இது. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ வேண்டும், பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பெரிய விருப்பமாகவே இருக்கும். ஆனால் நம்ம அனைவருக்கும் அப்படி அமைவுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் இப்போ அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். பணத்தை வசியப்படுத்துவதற்கு ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது உங்கள் ராசிக்கு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுவீங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் சில நேரம் கையில் பணம் தங்குவதே இல்லை, செலவு அதிகரித்து கொண்டே போகிறதுங்கிற சூழ்நிலை இருக்கும். பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்பது போல் உங்களுக்கு பெரும்பாலானோர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் கடனாக கொடுத்த பணம் கூட எவ்வளவு முயற்சி செய்தோ கைக்கு வரமாட்டேங்கிற மாதிரி கவலைகள் கூட இருந்திருக்கு. இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பணவரவை அதிகரிக்க வேண்டும், மகாலட்சுமியின் அருட்பார்வை நிலையாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆன்மீக பரிகாரங்களை இப்போ நான் சொல்கிறத முறையாக செய்து வந்தாலே பணவசியம் என்பது ஏற்படும். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை முறையாக நம்பிக்கையோடு செய்து வந்தாலே பணவசியங்கிறது ஏற்படும். அப்படி பணத்தை இருக்கக்கூடிய உங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். வாங்க மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிற பரிகாரத்தை தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, சுமங்கலி பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்க துணியை கொடுக்கணும். அதாவது தாம்பூலம் வைத்து அந்த தாம்பூலத்தில் ரவிக்க துணி, புடவை போன்ற மங்கள பொருட்கள் வைத்து தானமாக வழங்க வேண்டும். ஸோ அந்த தானம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க அதை பெற்று மகிழ்ச்சி அடைந்தாங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கும். அதனால் உங்களோட சக்திக்கேற்ப சுமங்கலி பெண்களுக்கு இந்த தானத்தை செய்யுங்க. குறிப்பாக வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வரவைத்து கொடுத்தாலும் சரி, இல்லை கோவில் குளம் அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தாம்பூலத்தை அவங்க பெற்று மனமாற வாழ்த்துனாங்கன்னா பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ பணவரவை அதிகரிக்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணப்புழக்கம் அதிகரிக்க செய்ய வேண்டிய
பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கான மெயின் பலன்கள் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய கூர்மையான அறிவு உங்கள் தொழில்துறையில் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவ போகுது. அதோடு இந்த நேரம் உங்கள் தன்னம்பிக்கையில் ஒரு ஏற்றத்தை காண்பீங்க. ஆனால் எந்த ஒரு அவசரமான அல்லது ஆபத்தான நடவடிக்கைகளையும் எடுப்பதை தவிர்க்கணும். குறிப்பாக ஜூலையில் 7ஆம் தேதி முதல் வக்ரபுதனோடு சூரியனுடைய பயிற்சி சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ வரக்கூடிய மாதம் நீங்கள் அமைதியாக இருக்கணும், ஆணவத்தை தவிர்க்கணும், இதெல்லாம் அறிவுறுத்தப்படுது. உங்கள் பொறுப்புகள் அதிகரிப்பதை நீங்களே காண்பீங்க. எனவே உங்கள் கவனத்தை வீடு மற்றும் வேலையில் செலுத்துங்க. அதுவும் ஜூலையில் 16ஆம் தேதி வரை உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்கள் மன உறுதியை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும். 3வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் கேதுவின் நிலை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய மாதம் அதிக பயணங்கள் இருக்கலாம். இது அதிக செலவுகளை கூட ஏற்படுத்தும். நீங்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அதில் உங்களை ஈடுபடுத்திக்கிறது, சமூக நடவடிக்கையில் ஈடுபடுத்திக்கிறது இதெல்லாம் இருக்கும். நெருப்பின் அருகிலும் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனியின் தாக்கத்தால் வரக்கூடிய மாதம் ஆராய்ச்சி அல்லது ஆழமான அறிவியல் துறைகளில் உங்கள் ஆர்வம் ஆழமடையக்கூடும். அதனால் அதில் நீங்கள் நல்லா முன்னேறலாம். இந்த மாதிரிலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதோடு கவனமாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய மாதம் உங்களுடைய தொழிலில் புதிய பணிகளை மேற்கொள்வதற்கு, புதிய முதலீடுகள் செய்வதற்கு சாதகமாக நேரம் இருக்கா? அதுவும் சனியின் தாக்கத்தால் உங்கள் உற்சாகம் அதிகரிப்பதை நீங்கள் கவனிக்கணுமா? எனவே உங்கள் வணிக முயற்சியில் கவனம் செலுத்தணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜூலை 27 வரை புதன் வக்ர நிலையில் இருப்பதால் பெரிய நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் அல்லது ஒரு முக்கிய திட்டம் தற்காலிகமாக தடைபடுவதால் நீங்கள் மன அழுத்தத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு புதிய வணிக முயற்சி தொடங்கலாம் அல்லது அழகு மற்றும் ஒப்பனைத்துறை தொடர்பான ஒரு புதிய திட்டத்தை தொடங்கலாம். இந்த வரக்கூடிய மாதம் இதிலெல்லாம் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். எனவே உங்கள் வேலையை மாற்றுவது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம். ராகுவின் தாக்கத்தால் உங்கள் மேலாளரும் உயர் அதிகாரிகளும் உங்கள் செயல்திறனில் திருப்தி அடையாமல் இருக்கலாம். எனவே வரக்கூடிய நேர காலத்தில் சம்பள உயர்வை எதிர்பார்க்க வேண்டாம். வரக்கூடிய மாதம் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். ஸோ உங்கள் திட்டங்களை சரியான திசையில் செலுத்துங்க மற்றும் வெற்றி அடைய எந்த குறுக்கு வழிகளையும் தவிர்க்கணும். இது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரியெல்லாம் உங்கள் ராசிக்காரங்க இனி நீங்கள் நடந்துக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நிதி ரீதியாக பார்க்கும்போது வரக்கூடிய மாதம் செல்வஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவின் அருளால் உங்கள் நிதி ஆதாயங்களை அனுபவிப்பீங்க. இதற்கு முன்பு உங்கள் நிதி ஏதேனும் ஒரு திட்டத்தில் முடங்கி இருந்தால் அதுவும் இந்த டைம் மீட்கப்படலாம். நீங்கள் பங்கு சந்தையிலோ அல்லது ரியல் எஸ்டேட்டிலோ முதலீடு செய்வதை கருத்தில் கொள்ளுங்க. கடந்த கால முதலீடுகளிலிருந்து நீங்கள் லாபம் ஈட்டுவது இப்போ பண்ணிங்கன்னா முடியும். இந்த மாதம் நீங்கள் தாராளமாக செலவு செய்ய முற்பட்டாலும் உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஒரு விழிப்புணர்வோடு கூடிய முயற்சியை மேற்கொள்ளணும். அதுவும் வீட்டு கடனுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு மங்களகரமானதாக இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி வரை நீங்கள் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இது மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக அமையக்கூடும். சுக்கிரன் மற்றும் கேதுவின் தாக்கத்தால் பயணத்திற்காக நீங்கள் தேவையற்ற செலவுகள் சந்திக்க நேரிடும். எனவே அத்தியாவசியமாக இல்லாவிட்டால் பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அழகு சாதன பொருட்கள், பயண தேவைகள், ஆடைகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் மூலம் நல்ல வருமானம் ஈட்டுவதற்கு வலுவான வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வலுவாக ஈட்ட பாருங்கள். அதுக்கப்புறம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு காதல் தருணங்களை செலவிட வாய்ப்பு இருக்குது. ஒன்றாக தரமான நேரத்தை செலவிட ஒரு பயணத்தை திட்டமிடுங்க. இருப்பினும் சுக்கிரன் மற்றும் கேதுவின் கூட்டு செல்வாக்கின் கீழ் உங்கள் துணையோடு சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டு அவர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதுவும் ஜூலை 16ஆம் தேதி வரை இந்த டைம் உங்கள் முன்னாள் துணையை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது புத்திசாலித்தனம். மேலும் இந்த டைம் உங்கள் துணைக்கு விசுவாசமாக இருக்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. இந்த டைம் உங்கள் திருமண வாழ்க்கை இணக்கமாக இருக்க இது ஒன்றுதான் வழி.
குறிப்பாக ஜூலை 20ஆம் தேதி வரை ஈகோ மோதல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் மாமியார் வீட்டாரிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா முக்கியமான இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.